உங்களுக்கு தில்லு இருந்தா நான் அடிச்சு சொல்றேன். நான் சொல்ற அந்த 3 படத்தையும் நீங்க பாத்துருங்க. இதுல ஃபர்ஸ்ட் நான் கொண்டு வந்திருக்க படம் என்னன்னா மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். ஸோ இது வந்துட்டு யார் நடிச்சிருக்காங்கன்னா நம்ம மெயின் லீடா வனிதா. ஸோ என்னுடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்தோம்னா இது ஒரு குப்பை கதை. இதான் ஒன்லைனு. ஸோ இந்த குப்பை கதையில பேசிக்கான இன்னொரு ஒன்லைனும் இருக்கு. என்னடான்னா ஒரு ஆன்டி அங்கிள் லவ் 2 பேரும் வந்துட்டு கல்யாணம் பண்ணி 20 வருஷம் ஆகுது. ஸோ அதை தாண்டி வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல குழந்தை பெற்றுக்க ஆசைப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடந்த கான்சிக்வன்சஸ் தான் இந்த படம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுவும் ஒரு குப்பை கதை. இதுல ஸ்க்ரீன் பிளே என்னன்னு பார்த்தோம்னா அதுவும் ஒரு குப்பை கதை. ஸோ எல்லாமே குப்பையா சேர்ந்து ஒரு குப்பையோட குப்பலோகமா இருந்த ஒரு படம் தான் இது. ஸோ இது கண்டிப்பா பார்க்கணும். இதை ஒதுக்கி வச்சிடலாம். அடுத்து ஒரு படம் இருக்கு. ஸோ அது வந்து என்ன கார்பேஜ்னா தேசிங் ராஜா 2. தேசிங் ராஜா 1 பயங்கரமா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேசிங் ராஜா 2 சீக்வல் எடுத்தா இதுல வந்துட்டு யார் யாரெல்லாம் அசிங்கப்படுத்த முடியுமோ முக்கியமா நம்மளுடைய மியூசிக் டைரக்டர். ஸோ அவரை கூட்டு வந்து அசிங்கப்படுத்தி அவர் மியூசிக் போட்டாரா இல்லை என்ன போட்டாருன்னு தெரியாத அளவுக்கு போட்டு ஸோ இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளேன்றதும் இல்லாமல் கச்சமச்சா 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 கச்சமச்சான் ரோலிங் ஆகிற அளவு கத்தினே இருப்பாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய கார்பேஜ் ஷீட்டு. ஸோ 3வது ஒரு கார்பேஜ் ஷீட் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு ஜென்ம நட்சத்திரம். ஸோ இதில் வந்து என்னடா ஆன்லைன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பணத்தை எடுக்க போகிற ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் எங்கடா போகிறாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு பழைய ஒரு ரைஸ் மில் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு பெரிய மில்லில் போயிட்டு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து மாட்டிக்கிறாங்க. பிகாஸ் அங்கே பேய் இருக்கான். ஸோ அந்த பேய்கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கடைசியில் இவங்க கிட்டே இருந்து நம்ம தான் தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ்க்கே அவனுக்கு கொண்டு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு தான் படம் இருக்குது. ஸோ இது வந்து ஜென்ம நட்சத்திரம் 3வதாக வந்த படம். ஸோ இந்த 3 படமுமே ஒரு மிகப்பெரிய கார்பேஜ் ஷீட் தான். ஸோ இதை நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. முடிஞ்சால் 1/2 மணி நேரத்தை தாண்டி பார்த்துட்டிங்கன்னா நீங்களாம் வந்து லெஜெண்ட்ஸ் ஆஃப் தி கோர். ஸோ அதான் சொல்லிக்கிறேன். பாய்.